ஹலோ வியூஸ், தமிழ்நாடு அட்மிஷன் 2025 டிஎன்ஏ 2025ல நம்ம ப்ரீடியேட் கட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ப்ரீடியேட் கட் ஆஃப் எல்லாமே பேஸ்ட் ஆன் ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இல்லைங்களா? ஆக்சுவலாக வந்து போன வருஷம் கோர்ஸ் வந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கோ அந்த கட் ஆஃப்க்கு வந்து என்ன ரேங்க்ல போயிருக்கு, தென் அந்த ரேங்க் இந்த வருஷம் எந்த கட் ஆஃப்ல இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரீவியஸ் கட் ஆஃப் நம்ம கொடுக்குறோம். ப்ரீவியஸாக நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அது வந்து போன வருஷம் என்ன கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு, அது முன்னாடி வருஷம் எந்த கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு கன்க்ளூட் பண்ணி இந்த ரேஞ்சஸ்ல உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். பட் ப்ரீடியேட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் ரேங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்லைட்டாக உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து உங்களுக்கு மாற வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு வருஷம் மார்க்ஸ் வந்து ஹையாக ஸ்கோர் பண்ணிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு வருஷம் மார்க்ஸ் வந்து லோவராக ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. அந்த பேசிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற அடுத்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கோட் பார்த்தீங்கன்னா 3 உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு 1, 2, 3, 4 இது நாலுமே பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் மட்டும் தான். சரிங்களா? அதில் நம்ம டிஎன்ஏ கோட் 3 பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கிற எஸ்ஏபி கேம்பஸ், அதாவது ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங். ஓகேங்களா? இங்கே டோட்டலாக இங்கே 3 கோர்சஸ் இங்கே இருக்கு. பட் ஆனால் டிஎன்ஏ ஓகேங்களா பிடெக் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்லாம் உங்களுக்கு வருது வந்து ஒரே கோர்ஸ் தான். அது பேச்சுலர் ஆஃப் பிளானிங் மட்டும்தான் இந்த கவுன்சிலிங்கில் வருது. ஓகேங்களா? பேச்சுலர் ஆஃப் பிளானிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2022 தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கோர்ஸ். பட் ஆர்கிடெக்சர் தான் உங்களுக்கு 1957 ஆரம்பிச்சது. ஓகேங்களா? பட் ஆனால் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் வந்து 22 தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை இங்கே டோட்டலாக வந்து 40 சீட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு பேச்சுலர் ஆஃப் பிளானிங்க்கு. இல்லை இந்த பேச்சுலர் ஆஃப் பிளானிங்கோட ப்ரீடியேட் கட் ஆஃப் தான் இங்கே டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் ஆக்சுவலாக இந்த காலேஜ் எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட், ஏன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேம்பஸ் பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்கு. ஒரு கேம்பஸ் வந்து உங்களுக்கு குரோம்பேட்டை, அதாவது எம்ஐடியில் இருக்கிறது வந்து குரோம்பேட்டையில் இருக்கு. சரிங்களா? எம்ஐடி வந்து குரோம்பேட்டையில் இருக்கு. இது 3 கேம்பஸ் பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து கிண்டியில் தான் இருக்கு. அதாவது சிஇஜி, தென் ஏசிடெக், தென் அனதர் வந்து எஸ்ஏபி கேம்பஸ், மூணுமே கிண்டியில் தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த சிஇஜி கேம்பஸ்க்கு உள்ளே தான் இந்த எஸ்ஏபி கேம்பஸஸ் உங்களுக்கு, அதுக்குன்னு உங்களுக்கு தனி என்ட்ரன்ஸ் இல்லை. ஏசிடெக் கேம்பஸ்க்கும் உங்களுக்கு எல்லாமே அதுக்குள்ளேயே தான் இருக்கு. இப்போ எஸ்ஏபி கேம்பஸில் உங்களுக்கு இருக்கிற அந்த பேச்சுலர் ஆஃப் பிளானிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் எந்த கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து பேச்சுலர் ஆஃப் பிளானிங்க்கு வந்து 187 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து போயிருக்கு ஓசி. ஓகேங்களா? இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகுது. அதாவது 2.5 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி 3.5 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது 90.5 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு ஓசி. அதே மாதிரி பிசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 179க்கு போயிருந்துச்சு. இந்த வருஷம் அதோட மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 184 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 178 இருந்துச்சு. இந்த வருஷம் 5.5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 183.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் எம்பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 179 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 184 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் எஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 167 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு 7.5 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஓகேங்களா உங்களுக்கு வந்து 174.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 165.385 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருச்சு. இந்த வருஷம் அது கட் ஆஃப் வந்து 8.5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 173.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கோட ப்ரீடியேட் கட் ஆஃப். லாஸ்ட் இயர் போன கட் ஆஃப் ரேங்க் தென் வந்து ப்ரீடியேட் கட் ஆஃப் நம்ம கொடுத்துருக்கிறோம். இந்த ரேஞ்சஸ் வரைக்கும் டெஃபினட்டாக போக வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் சாய்ஸஸ் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஏன்னா நிறைய பேர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் சாய்ஸஸ் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க, எம்ஐடி வச்சுருப்பாங்க, ஏசிடி கூட வச்சுருப்பாங்க. பட் ஆனால் எஸ்ஏபி கேம்பஸை மறந்துடுவாங்க. எஸ்ஏபி கேம்பஸில் வந்து ஒரு கோர்ஸ் வந்து பிடெக் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வருது, பேச்சுலர் ஆஃப் பிளானிங் வருது. நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கோர்சஸ் ஒரு கட் ஆஃப் இந்த ரேஞ்சஸில் இருக்கு. நீங்கள் எஸ்ஏபி கேம்பஸ் இந்த கோர்ஸ் உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் பிளானிங் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் சாய்ஸஸில் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? காலேஜஸ் லிஸ்ட் வச்சுக்கோங்க. நம்ம ஆர்டர் நம்ம ஃபைனலாக பார்ப்போம். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜஸ் பற்றி வேணும்னா, வேறு தகவல் வேறு காலேஜஸை பற்றி உங்களுக்கு ப்ரீடியேட் கட் ஆஃப் வேணும்னா காமர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணுறோம். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா காமர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. நம்ம டெஃபினட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுற வேறு தகவல் வேணும்னா கூட மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.